MEC கோயம்புத்தூர் மெக் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டிராஃப்ட்மேனுக்கும் ஒரு டிசைன் இன்ஜினியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டிராஃப்ட்மேனும் டிராயிங் போடுறாரு, டிசைன் இன்ஜினியரும் டிராயிங் போடுறாரு. அப்போ ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்களா, இல்லை வேறு வேறு வேலைகளை செய்கிறாங்களா? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி டிராஃப்ட்மேனுடைய ரோல் என்ன, அவர் என்ன வேலை செய்வார், டிசைன் இன்ஜினியரோட ரோல் என்ன, அவர் என்ன வேலை செய்வார் அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிராஃப்ட்மேன் அப்படிங்கிறது வந்து ஹி இஸ் அ பிகினர். ஒரு இந்த மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு அப்படின்னா, இந்த டிராயிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் இதில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணுவார். அவர் தான் டிராஃப்ட்மேன் அப்படிங்கிறது. அப்போ டிராஃப்ட்மேனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு டிராயிங்கை கொடுப்போம், அந்த டிராயிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ எல்லா வியூஸும் போட்டுருவாரு. அதில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் டீட்டெயில் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணிடுவார். தட்ஸ் ஆல். அந்த டிராயிங் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவார். பட் இதில் இருக்கக்கூடிய எந்த டீட்டெயில், எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ஹி டசன்ட் நோ அபவுட் தட், ரைட்? பட் ஒரு டிசைன் இன்ஜினியரோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிராயிங்கை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்னா என்ன, இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும், அதே சமயத்தில் இந்த ப்ராடக்ட்ல வந்து லைக் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, இதோட மெட்டீரியல் என்ன, ரைட், இதோட ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட வெயிட் என்ன, இது எப்படி வந்து இந்த ப்ரொஃபைல் அரைவ் பண்ணுறது, இதுக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணி இந்த டோட்டல் ப்ராடக்டுடைய அவுட்புட் நம்ம எடுக்கிறது, இது எல்லாமே வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு ப்ராடக்டை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் he has to draw this particular drawing. அப்போ இந்த டிராயிங்ல இருக்கக்கூடியது மேபி சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் செலெக்ஷன் வரும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் லைக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் டாலரன்ஸ் எப்படி வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. GD&T என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த GD&T சிம்பிள் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் எப்படி டிஃபைன் பண்ணும், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே ஒரு டிசைன் இன்ஜினியர் தான் டிஃபைன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இல் பிகம் அ டிசைன் இன்ஜினியர். அப்போ ஒரு டிசைன் இன்ஜினியர் ரோல் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராடக்டுடைய டாப் டு பாட்டம் தரவா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இதை வந்து டிராயிங்ல ரிஃப்ளெக்ட் பண்றவர் தான் டிசைன் இன்ஜினியர். டிராஃப்ட்மேன் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஹி நோ ஹவு டு கிரியேட் த டிராயிங், தட்ஸ் ஆல். வெறும் டிராயிங்ஸ் மட்டும் கொடுப்பாரு. டைமென்ஷன் டீட்டெயில் கொடுத்தோம்னா அந்த டைமென்ஷன் டீட்டெயில் என்ன அப்படி 170 அல்லது 120 mm அப்படின்னா அந்த 170 mm 120 mm அப்படிங்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே அவர் கொடுப்பார், அவ்வளோதான். பட் ஒய் 120 வரணும் 170 mm வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவருக்கு தெரியாது. ஸோ அவர் தான் டிராஃப்ட்மேன் சொல்கிறோம். பட் இன் ஃபியூச்சர் ஒரு டிராஃப்ட்மேன் வந்து கண்டிப்பாக டிசைன் இன்ஜினியராக மாற முடியும். எப்போ அப்படின்னா பை த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டிராஃப்ட்மேனாக இருந்து ஒரு டிசைன் இன்ஜினியருடைய ரோல் என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமோ அதையும் அவர் கற்றுக்கிட்டு ஒரு 1 or 2 years வந்து டிராஃப்ட்மேனாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இந்த எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிராயிங்கை போட்டார் அப்படின்னா டெஃபினெட்லி he will also become a design engineer. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிராஃப்ட்மேன் அண்ட் டிசைன் இன்ஜினியர். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா டிராஃப்ட்மேன் வந்து எதுவும் பெருசாக திங்க் பண்ண மாட்டார், என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே ட்ரா பண்ணி கொடுப்பாரு. டிசைன் இன்ஜினியர் ரோல் அப்படி கிடையாது. என்னென்ன டீட்டெயில் வருதோ அத்தனையும் தரவா தெரிஞ்சுட்டு தான் டிராயிங் போட்டு அந்த டிராயிங்கை தான் ரிலீஸ் பண்ணணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.